8% வாக்கு வைத்திருக்கிறார். 40% 8ன்னு சொல்லி சொன்னா நீங்க 100க்கு பாத்தீங்கன்னா 20 சரிதானா? 40 100க்கு கன்வெர்ட் பண்ணினா 20. அப்ப 20% சட்டமன்ற இடங்களை பெற முடியும். 100க்கு 20னா 200க்கு 40, இன்னொரு 34, அதுல ஒரு 5 சீட், கிட்டத்தட்ட 45 சீட்டு எம்எல்ஏ சீட்டையும் பெற்று அதுக்கான செலவு தொகையும் வாங்கி 500 கோடி 1000 கோடி அவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நின்று அவரோட சேர்ந்திருக்க தம்பிக்கு ஒரு 10-20 பேர் எம்எல்ஏக்கள் ஆகியிருக்கலாம். ஆனா அதை செய்யாம நான் கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள வரும்பொழுது, நான் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன வாக்குறுதி, திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே வாக்குக்காக இன்னைக்கு வரைக்கும் தனியான திரும்ப தோல்வியை தழுவிட்டு இருக்க சீமான் எங்க? நீ தூய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லி உள்ளுக்கு வந்த நீ சமரசம் சாவிலும் கிடையாது. இன்னைக்கு பேசி நாளைக்கு அவனோட சீட்டு நோட்டு, இன்னைக்கு பேசி நாளைக்கு அவனோட கூட்டு கிடையவே கிடையாது. தேர்தலில் எவரோடும் கூட்டு இல்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்கிறோம்.